somehow வந்து எனக்கு நிறைய சாரீஸ் நான் பழைய சாரி கூட ஒன்றுமே வந்து பழசாகாத பழுதாகாத என்கிட்ட இருந்துருக்கு. எஸ் 30 இயர்ஸ் சாரிலாம் வச்சுட்டுருக்கேன். பத்திரமா தான் இருக்கு. கச்சேரிக்கு கட்டிண்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தூக்கி போடாத சிங்கிளாக அதை காத்தாட விடணும். அதுக்கப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வைக்கணும். அண்ட் ஹேங்கரில் தான் நான் போடுவேன் புடவைய. அண்ட் அப்பப்போ வந்து திறந்து போய் இருக்கிறதுனால அந்த சாரி வந்து எதுக்கோ கீழே ஷெல்ஃபில் வந்து கீழே மாட்டினுடாத பார்த்துக்கணும். மடிச்சே ஃபோல்ட் பண்ணியே இருந்ததுன்னா அப்புறம் அப்படி திறந்தா தர தரன்னு கிழிஞ்சிடும். ஸோ அது மாதிரி இல்லாதவும் பார்த்துக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு ஒகேஷனில் அதை ரொட்டேஷனில் எல்லா புடவையும் நம்ம எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு. அதை தவிர ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரொம்ப தோக்கிறது அப்படின்றது வந்து ஏன்னா நான் கச்சேரி கட்டின்னு போயிடுவேன். பட் ஏதோ ஒரு நாள் முழுக்க போகிறோம், இல்லைன்னா ரொம்ப வேர்த்து கொட்டி போயிடுது, ஏதோ ஒரு கரைப்பட்டுடுது, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ட்ரை க்ளீன். ஓகே. அதுதான் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னமோ வந்து அதை தோச்சு அதுக்கப்புறமா சில பேர்லாம் இப்போ என்னோடய பாட்டி இல்லை எங்கள் அம்மா சிஸ்டர்லாம் வந்து நல்லா ஒரு தண்ணியில் தோச்சு அந்த புடவையை உணர்த்தி அப்புறமா கட்டிப்பாங்க. சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் போயிடும் புடவையில். அது பிடிக்காது. அதனால் ட்ரை வாஷ் தான்.